இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மோசேக்கு கிடைத்த பயிற்சிகள் எகிப்திய அரசனாகிய பார்வோனின் அரண்மனையில் கிடைத்ததாலும், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்ததாலும் எகிப்து தேசத்தை பற்றி அறிந்து கொள்வது மிக அவசியமாகிறது. மேலும் யாத்ராகமத்தின் முதல் பகுதி எகிப்து தேசத்தை மையமாக கொண்டிருப்பதால் நமக்கு இன்று வரை கிடைத்துள்ள சரித்திர சான்றுகளில் இருந்து ஆதிகால எகிப்து தேசத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வது நல்லதாகும். அரபிய பாலைவனத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சீனாய் தீபகற்பம் பக்கத்து கிழக்கு நாடுகளுக்கும் எகிப்து நாட்டிற்கும் இடையே ஒரு பாலமாக அமைந்துள்ளது. மெசபத்தோமியாவில் சுமேரியர் களிமண் வீடுகள் கட்ட ஆரம்பித்த சமயத்திலேயே எகிப்து நாட்டில் பாய்ந்த நைல் நதி பள்ளத்தாக்கில் சமுதாயங்கள் வளர ஆரம்பித்தன. இங்கு குடியேறிய மக்கள் பொனேசியர், எகிப்தியர், எத்தியோப்பியர் மற்றும் பல ஆப்பிரிக்க நாட்டவர் என்று வரலாறில் பார்க்கிறோம். இவர்கள் மெசபத்தோமியா தேசத்திலிருந்தோ அசீரிய தேசத்திலிருந்தோ தெற்கு நோக்கி பிரயாணம் செய்து எகிப்து தேசத்தில் குடியேறியவர்கள். எகிப்து தேசம் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 5000 முதலே, அதாவது சுமார் 7000 வருடங்களாகவே மக்கள் குடியிருப்புகளை கொண்டிருந்தது என்று புதைப்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் தெரிய வருகிறது. அந்த காலங்களில் நைல் நதியின் வளம் நிறைந்த சமவெளி முழுவதுமே ஆதிகால கலாச்சாரங்கள் தலைத்தன. கீழ் எகிப்தில் அடிக்கடி வெள்ளங்கள் வந்ததால் இந்த கலாச்சாரங்கள் தலைத்து வளர்ந்த தடங்கள் வெகு குறைவாக உள்ளன. ஆனால் மேல் எகிப்தில் இப்போதுள்ள பதாரி, தேயிர், தாசா, நகாடா முதலிய இடங்களில் இருந்து புதிய கற்காலத்தை சேர்ந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த சான்றுகளில் இருந்து அவர்கள் மீன் பிடிக்கவும் வேட்டையாடவும் சுற்றித் திரிந்தனர். ஆடு, மாடு, பன்றி முதலிய மிருகங்களை வளர்த்தனர். விவசாயம் செய்யவும் ஆரம்பித்தனர் என்று தெரிய வருகின்றது. சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 4000 பதாரியர்கள் தாமிரம் என்னும் உலோகத்தை ஓரளவு உபயோகிக்க ஆரம்பித்ததுடன் நிலத்தை பண்படுத்தி பயிரிடவும் தொடங்கியிருந்தார்கள். சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 4500 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 2900 வரை உள்ள காலங்களில் அமரேதியர்கள் ஒரு இடத்தில் தங்கி தாபரித்து குடியிருந்து வாழ ஆரம்பித்து ஒழுங்காக விவசாயம் செய்தார்கள். இந்த காலத்தில் கெரிசியர்கள் மேல் எகிப்திலிருந்து கீழ் எகிப்திற்கும் பரவி பட்டணங்களை ஸ்தாபித்தார்கள். மெசபத்தோமியா, இந்தியா முதலிய இடங்களுடன் இவர்கள் வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தினார்கள். இவர்களுடைய முத்திரை உருளைகள் இவர்கள் எழுத்துக்களை உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை காட்டுகின்றன. மேலும் இவர்கள் செயற்கையாக நைல் நதியிலிருந்து கால்வாய்கள் வெட்டி விவசாயம் தலைக்கச் செய்தார்கள். எகிப்தில் தோன்றிய நோம்கள். அமரேதியர்கள் காலங்களில் ராஜாக்கள் இன்னும் எழும்பவில்லை. ஆயினும் நோம் என்று கூறப்படும் சிறிய இராஜாங்கங்கள் எழும்பின. ஒவ்வொரு இராஜாங்கத்திலும் ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு தாவரத்தையோ தங்களுக்கு என்று பரிசுத்தப்படுத்தி அதனையே தங்கள் குல தெய்வமாக வணங்கினார்கள். இந்த தெய்வங்களின் படங்களும் சிற்பங்களுமே ஹயரோ கிளிப்பிக்ஸ் எழுத்துக்களுக்கு முதலில் உருவம் கொடுத்தன. காலம் செல்ல செல்ல மற்ற கருத்துக்களும் எழுத்துக்களுக்கும் வடிவம் கொடுத்தன. இந்த ஹயரோ கிளிப்பிக்ஸ் எழுத்துக்கள் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 3000 உருவாகியிருக்கலாம் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இந்த காலங்களில் மெசபத்தோமியாவில் உள்ள அநேக வழிபாட்டு முறைமைகளை எகிப்தியர்கள் கடைபிடித்தார்கள். ஒரு படகு மெசபத்தோமியாவின் படகின் மாதிரியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மெசபத்தோமியாவின் அரசர்கள் கோபுரங்கள் கட்டியது போல இவர்கள் பிரமிடுகள் கட்டினார்கள். 2 முக்கியமான தெய்வ வணக்கங்கள் இந்த காலங்களில் இங்கு தோன்றின. எகிப்தில் 2 ராஜ்யங்களின் தோற்றம் உண்டாயின. நைல் நதியின் கரைகளில் சின்ன சின்ன இராஜாங்கங்கள் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 4000 முதலே தோன்றலாயின. இவைகள் நோம் என்று வழங்கப்பட்டன என்று பார்த்தோம். எகிப்தின் கீழ் பகுதியில் மட்டுமே சுமார் 20 நோம்களும் மேல் பகுதியில் 22 நோம்களும் தோன்றின. இந்த நோம்கள் பல ஒன்றாக பிற்காலங்களில் சேர்க்கப்பட்டு மேல் எகிப்து, கீழ் எகிப்து என்று 2 ராஜ்யங்கள் தோன்றின. இந்த ராஜ்யங்களை மன்னர்கள் ஆட்சி செய்யலாயினர். இவர்கள் காலத்திலேயே இறந்த மன்னர்களின் சரீரத்தை பக்குவப்படுத்துவதும் அவர்களுக்கு பெரிய கல்லறைகள் கட்டுவதும் பழக்கத்தில் இருந்தது. மெசபத்தோமியாவிற்கும் எகிப்திற்கும் இடையே வணிகம் மற்றும் தொடர்புகள் இருந்து கொண்டே இருந்தது. கீழ் எகிப்தில் தோன்றிய தெய்வ வழிபாடு. கீழ் எகிப்தில் ரா என்ற சூரிய கடவுள் வணங்கும் வழக்கம் மெம்பிஸிற்கு அருகே உள்ள ஹொலியோபோலிஸ் என்ற இடத்தில் தோன்றியது. பூமிக்கு அடியில் உள்ள பாதாள உலகின்
நீரிலிருந்து இது தானாக உருவாகிய தெய்வம் என்று கருதப்பட்டது. இந்த கடவுளில் இருந்தே ஐசிஸ், ஒசைரிஸ், சேத் என்னும் கடவுள்கள் தோன்றியதாக கருதப்பட்டது. சில காலங்களில் எகிப்தின் ராஜா இந்த ரா என்னும் கடவுளிலிருந்து தோன்றியவன் என்றும் இந்த ராஜாதான் ரா என்ற கடவுள் என்றும் கூறப்படலாயிற்று. மந்திர தந்திரங்களும் கடவுள் வழிபாட்டு முறைகளும் இந்த நம்பிக்கையைச் சுற்றி வளர்ந்தன. ஆகவேதான் நீரிலிருந்த பார்வோனின் குமாரத்தியால் எடுக்கப்பட்ட மோசே அடுத்த பார்வோனாக கூடிய தகுதி பெற்றான். முதலாம் ஆமோசிஸ் ஸ்தாபித்த ஆட்சிக்கு வாரிசாக மோசஸ் என்று பெயர் கொடுக்கப்பட்டன. மொம்பிசிஸ் என்னும் ஒரு தெய்வமாக பிரா என்னும் தெய்வம் எல்லாவற்றிற்கும் மேலான ஆதி தெய்வமாகும். தன் ஞானத்தினால் உலகை உருவாக்கியதாகவும் வழங்கப்படலாயிற்று. இதனை சுற்றி வளர்ந்த மத கோட்பாடுகள் யாவும் ஆழமான வேதாந்தங்களாக அறிவில் சிறந்து விளங்கியதால் மற்ற தெய்வ வணக்கங்களை விட சீக்கிரத்தில் இது மேம்பட்டதாக அமைந்தது. இந்த அபீஸ் என்ற பெயரில் காலை வணக்கமும் ஆரம்பமாகியது. மேல் எகிப்தில் தோன்றிய தெய்வ வழிபாடு. இரண்டாவது தெய்வ வழிபாடு முறை ஹோரஸ் என்ற பருந்து வணக்கத்தில் மேல் எகிப்தில் ஹெர்மோபோலிஸ் என்ற இடத்தில் ஆரம்பித்தது. தோத் என்னும் கடவுள் வணக்கம் மற்றுமொரு வணக்கம் ஆகியது. பருந்து தெய்வமாகிய ஹோராஸின் மகன்தான் தோத் என்று கருதப்பட்டது. ஐபிஸ் என்னும் பறவையே இந்த தோத் ஆகும். இது உலகத்தை உருவாக்கியது என்றும் இயற்கை அடக்கி ஆள்வது என்றும் மேலும் மக்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொடுப்பது என்றும் கருதப்பட்டது. இங்கு அம்மோன் அல்லது அம்மூன் என்ற பெயரில் ஆட்டுக்கடா வணக்கமும் உருவாகியது.